शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् युक्त्यालोढ्यं व्यासवसाञ्चद्रजलब्धः श्रेष्ठैज्ञान्तरविद्भिः पुरुषश्चः योऽहं सोऽसौ सोऽस्म्यहमेवेति विदुर्यं तं संसारध्वान्तविनाशं हरिमीडे. ஆச்சாரியார்கள் எழுதின ஹரிமீடா ஸ்தோத்திரம், ஹரிஸ்தோத்திரம். நிர்குணமாக அந்த மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபத்தை உபனிஷத்துகளிலும் வேதங்களிலும் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும். இதனால அந்த ஸ்வரூபத்தை நாம் அறிந்து பேரானந்தத்தை அறியணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல பரம கருணாமூர்த்தியாக இருந்து கொண்டு தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத போதிலும் எல்லோருக்கும் உலகத்துல இருக்கிற மனுஷியாளுக்கு இதனால சகல க்ஷேமமும் ஏற்படணுங்கிற எண்ணத்துல பண்ணியிருந்தான பல ஸ்தோத்திரங்கள்ல இது ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திரம். மேலோட பாக்கிறதுக்கு விதமான தம் சம்சார துவம்ச விநாசம் ஹரிமீடே. சம்சாரத்துல இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களையும் நாசம் பண்ணக்கூடியதான அந்த மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்றேன்னு சாதாரணமா தெரிகிறது. ஆனா அங்க உள்ளூர சம்சாரமானது அஜ்ஞான கல்பிதம். அஜ்ஞானம் ஞானம் வந்தாதான் போகும். இருட்டு போகணுமே, ஆனால் வெளிச்சம் ஒண்ணுதான் அதுக்கு சாதனமே ஒழிய வேற எதுவும் அந்த இருட்ட போக்காது. பிராணாயாமம் பண்ணினாலோ வேற ஏதாவது படிச்சாலோ இருட்டு போகாது. இருட்டு போகணுமே ஆனால் அதுக்கு வெளிச்சம் வர வேண்டியதுதான். அதே போல உள்ள இருக்கக்கூடியதான இருட்டு நமக்கு எத்தனை நாளா இருக்குன்னு தெரியல. அந்த இருட்டை எவ்வளவு போன்னு சொன்னாலும் அதை போக்க முடியல. ஏன் எப்ப பார்த்தாலும் எது கேட்டாலும் நான் அறியலைங்கிற, ஒண்ணும் இல்லாத போனாலும் தூங்கி எழுதுன்னு ஒன்னும் அறியாம தூங்கினேங்கிற. இந்த ஒன்றும் அறியாம தூங்கினேங்க இந்த அறியாம இருக்கு பார்த்தல, அது எப்ப போகும்? என்னத்தான் படிச்சிருந்தாலும் தூக்கத்துல அறியாமை விடுறதாங்கள இல்ல. அது விடுறது மட்டும் இல்ல, அது வேணும்னு வேற கேட்கிறோம். தூக்கத்துக்காக நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோம். தூக்கம் இல்லாத போனால் மனுஷனுடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமா போயிடும். ஆகையால் தூக்கத்துக்காக ரொம்ப சிரமப்படுறான். அந்த தூக்கத்துல கிடைக்கிறதுன்னா அறியாமை தான் கிடைக்கிறது. இப்படிப்பட்டதான இந்த அறியாமை போகணுமே ஆனால் மனிதனுக்கு சகல க்ஷேமமும் ஒரு ஆனந்தமும் அவனுக்கு எப்பொழுதும் தோண்டிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு சமயத்திலும் இந்த மனசுல துன்பமே இருக்கக்கூடாது, கொந்தளிப்பே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணுமே ஆனால் அதற்கு வழி எது? பகவான அறிகிறது. பகவத் அனுகிரகத்தினால்தான் இது கிடைக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா மனிதன் என்னென்னமோ அது முயற்சி பண்ணி கொண்டுதான் இருக்கான். அவனுடைய முயற்சி எல்லாம் அவனுக்கு வேற ஏதோ கொடுக்கறதே தவிர மனசாந்தியை கொடுக்கிறது. மனசாந்தியை கொடுக்கக்கூடியது அந்த பகவத் அனுகிரகம் தான். அந்த பகவத் அனுகிரகத்தை நமக்கு வாங்கி கொடுப்பதற்காகத்தான் விசேஷமாக இப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள், வேதோக்தமான ஸ்லோகங்களை நமக்கு சொல்லிட்டு. அதுல வேதங்கள் அனந்தம். அனந்தம்னா அதுக்கு முடிவில்லை. பழைய நாள் 50-60 வயசு ஆகும் வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கே. இத பார்த்தா வேதத்தை அத்தியனம் பண்றதுனால மட்டும் லாபம் இல்ல. அத்தியனம் பண்ணி அதுல இருக்கக்கூடியதான கர்மாக்களை நாம் அனுஷ்டானம் பண்ணணும். கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுக்கு அல்லவா இந்த வேதங்களை நாம் வாசிக்கிறோம். அந்த கர்மாங்களை நாம் அனுஷ்டானம் பண்ணணுமே ஆனால் அந்த வேதத்தினுடைய அர்த்தம் நான் அறிந்து கொள்ளணும். கர்மாவை எப்படி செய்யறதுங்கிறதும் நமக்கு தெரியணும். இப்படிப்பட்டதான விசாரங்கள் நமக்கு வரணுமேயானால் அது மனிதனுடைய வாழ்க்கை கண்காலத்துல போறல. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையை ரொம்ப குறுகி போயிடுச்சு. 100 வயசு சதாய பொருட்டா. இதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான யுகங்கள்ல மனுஷால் தீர்க்க காலம் வாழ்ந்துட்டு இருந்தார். திரேதாயுகம், துவாபர யுகம், இப்படிப்பட்டதான யுகங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருந்தாளாம். தசவர்ஷாணி தசவர்ஷானிச்சா 11,000 வருஷம் ராமன் வாழ்ந்தாராம். நமக்கு 100 வயசுங்கிறோம். 100 வயசு கிட்ட வர்றதுக்கே பயமா இருக்கு. என்ன ஆகும்? மனுஷால அவ்வளவு சிரமப்பட்டு இருக்க. அதோட மட்டுமல்ல, இந்த மனுஷாளுக்கு பல முறைகள்ல இங்கும் அங்கும் இவனுடைய மனசனுடைய எண்ணத்தை ஒடுங்கிறதுக்கு நிறைய விவகாரங்கள் இருக்கு. ஒரு இடத்துலயே இருக்க முடியல இவனால.
சின்ன வயசுல இருக்கவா கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சார் படிப்புலங்கிற. வயசானவாள் வாழ்க்கையில ஏதோ கஷ்டம் இருக்கு, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, ஏதோ இருக்கு. படிக்கிற வயசுலயே என்னால படிக்க முடியலையேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் டிவிங்கிற, செல்போனுங்கிற, அதுங்கிற, இதுங்கிற மனுஷனுடைய மனசை எல்லா பக்கத்திலையும் இழுக்கிறதுக்காகத்தான் விஷயங்கள் இருக்கு. அந்தராத்மன் எல்லா பக்கத்திலையும் மனுஷனுடைய மனசை இழுக்கிறதுக்கு பல பொருள்கள் இருக்கு. ஆகையால் அவன் ஓரிடத்துல தீவிரமா இருந்து கவனிக்க மாட்டேங்கிறான், கவனிக்க முடிய மாட்டேங்கிறது அவனுக்கு. அப்படிப்பட்டதான அவனுக்கு இந்த வேதோக்தமான கர்மாக்களை எல்லாம் சொல்லணும், அதனுடைய பலம் வரணும்னு சொன்னா என்ன பண்றது? அதான் வேதவியாசாச்சாரியன் பார்த்தாராம். அவர் என்ன பண்ணினார்? இந்த வேதங்களை 4 பிரிச்சார். எப்படி பிரிச்சார்? செல்ஃப் கண்டெய்ன்டா பிரிச்சார். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேதம் வாசிச்சாலே அதுல அத்தனை மந்திரங்களும் இருக்கு. எது ருக்வேதம் மட்டும் வாசிச்சா போறோம், அந்த ருக்வேதத்துல என்னென்ன மந்திரங்கள் புறந்தண்டியில இருந்து ஜாதகர்ம, நாமகரணம், அன்னப்பிராசனம், இது போல எந்த கர்மாக்கள் எது வேணும்னாலும் அதுக்கு தகுந்ததான மந்திரங்கள் அங்கே உபயோகப்படுகிறது, காணப்படுகிறது. அதுக்காக இன்னொரு வேதம் வாசிக்கணும்னு இல்லாம எல்லா கர்மாக்களும் வேண்டிய மந்திரங்களும் அதுல இருக்கா போல பிரிச்சார். பிரிச்சு இந்த கர்மகாண்டத்துக்கு வேண்டியதெல்லாம் ரொம்ப உதவி பண்ணினார். நன்னாத்தான் இருக்க. ஆனா கர்மகாண்டம் வாசிச்சு அதை அனுஷ்டானம் ஒரு ஜென்மாவது பண்ணா அடுத்த ஜென்மாவது எனக்கு ஆனந்தமாக வேதாந்தத்துல ஒரு அபிருச்சி வருது. நான் இந்த வாழ்க்கையில எப்படி சாஸ்வதமான ஒரு சந்தோஷத்தை அடைவேன். இவனுக்கு வேதாந்தத்துல ஒரு சுவர் வந்தது, பகவான அறியணும்னு ஒரு எண்ணம் வந்தது, பகவானுடைய வழியாக அவருடைய பக்தி பண்ணக்கூடியதான எண்ணம் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? சமேதம் வேதானவதனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. பல பிறவைகள்ல பண்ணியதான யஜ்யங்கள் என்ன, தானங்கள் என்ன, தபசுகள் என்ன, வேதாத்தியனங்கள் என்ன, இவைகளுடைய பலன்தான் உங்களுக்கு பக்தியை கொடுத்தது. பக்தி வேற கொடுத்து வாங்கிட்டு வர முடியாது. பக்கத்துல இருக்க கொஞ்சம் எனக்கு பக்தியை கொடுங்கன்னு வாங்க முடியாது உங்களால. அது தானா வரணும். பக்தியை நாம் எப்படி வளர்க்கிறது, எப்படி வர்றது, அது தானா வளரணும். கொஞ்சம் வந்த பிறகு சத்சங்கம் சேருமையானா தானா பக்தி வரும். ஆனா சத்சங்கத்தோட சேருவதற்கே எனக்கு ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இருக்கணும், புண்ணியம் இருக்கணும். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தங்கள்லாம் இருக்கக்கூடியதான இவாளுக்கு பக்தி வந்தவாளுக்கு, சித்த சுத்தி இருந்தவாளுக்கு, அவளுக்கு உயர்ந்ததான ஒரு தத்துவம் புரியறதுக்காக பகவான் வேதவியாசாச்சாரியர் என்ன பண்ணினார்? அந்த உபனிஷத்துகளுடைய வாக்கியங்களை எல்லாம் பிரித்து நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக பிரம்மசூத்திரங்களை எழுதினார். அத உபனிஷத்துகளுடைய வாக்கியங்களுடைய அர்த்தம் என்னதுன்னு நிச்சயம் பண்ணுவதற்காக பிரம்மசூத்திரம் எழுதினார். அதான் சாஸ்திரம். சரி, அந்த பிரம்மசூத்திரத்தை அடையிறதுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆசான் வேணும். இப்ப சொன்னாதான் புரியும். சூத்திரங்கள் இருக்கு, அதுக்கு பாஷ்யம் இருக்கு, அதை சொன்னாதான் புரியும். அதை எப்படி அதுலயே உழைச்சு இருக்கிறவா அதை சொன்னா புரியும். புரியாததுன்னு இல்ல, நமக்கு புரியறதுக்காகத்தான் எழுதியிருக்கார். ஆனா அதை புரிந்து கொள்வதற்கு மனசுல ஒரு பரிபாகம் வேணும், ஒரு ட்ரைனிங் வேணும். ஆகையால் அந்த தத்துவத்தை நன்றாக நமக்கு சுலபமாக அறிவதற்காக பகவான் என்ன பண்ணியிருக்கார்? வியாசாச்சாரியர் பகவத்கீதாங்கிற ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கார். பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, கொஞ்சம் வாசித்தாலே போரும், ஒரு ஸ்லோகம் வாசித்தாலே போரும். அப்படி அந்த பகவத்கீதையில வேதாந்த தத்துவங்களை, பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை நன்றாக நமக்கு தெளிவாக எடுத்துக் கொடுத்திருக்கார். இவைகள்லாம் ஆலோசனம் பண்ணணும். யுக்தியாலோட்ய வியாசவதாம்சி அத்ரஹிலப்யா. யுக்தியா ஆலோட்யா, யுக்தினால இது நன்றாக யோஜனை பண்ணணும். வெறும் ஏதோ காதால கேட்டோன்னு மட்டும் இல்ல, கேட்டு அது அப்பப்ப நமக்கு யோஜனை பண்ணிட்டே இருக்கணும். எப்ப ஸ்பேர் டைம் இருக்கோ அப்பப்ப அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நாம யோஜனை பண்ணணும். யுக்தியா ஆலோட்யா எத வியாசவதாம்சி, அந்த வியாசாச்சாரியர் சொன்னதான வாக்குகளை, பிரம்மசூத்திரங்களை, அதோட இல்லாம பகவத்கீதா வாக்கியங்களை லப்யா, அதை நீங்க ஆலோசனை பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது. எது? கஷேத்ரஜாந்தர வித்வி புருஷா, அந்த புருஷ தத்துவம், ஆத்ம தத்துவம் உங்களுக்கு தெரியுது. அந்த ஆத்ம தத்துவம் எப்படி? கஷேத்ர கஷேத்ரஜ அந்தர வித்வி. கஷேத்திரம் இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறவங்க கஷேத்ரஜன்னு ஒரு உள்ளூர் ஒரு ஜோதிஷ் தத்துவம் இருக்கு. இதயத்துல எப்பொழுதும் அடையாததான ஒரு ஜோதிஷ் இருக்கு. அந்த ஜோதிஷ் தத்துவம்
அதான் கண்ணோட சேர்ந்து பார்க்க வைக்கிறது, காதோட சேர்த்து கேட்க வைக்கிறது, மூக்கோட சேர்ந்து முகர வைக்கிறது. அப்படி ஒரு ஜோதிஷ் ஒண்ணு இருக்கு. தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாததே மிருதம். எல்லா ஜோதிஷர்களுக்கும் ஜோதிஷா இருக்கக்கூடியது அருணாச்சல ஜோதிஷன்னு சொல்றது பார்த்தல. அது என்னது? உங்க இதயத்துக்குள்ள அப்படிப்பட்டதான அந்த கஷேத்திரஜன் என்ன, கஷேத்திரம் என்ன? கஷேத்திரம்னா சரீரம். இதம் சரீரம் கௌந்தேய கஷேத்திர நித்யபிதீயதே. இதுக்கு கஷேத்திரம்னு பேரா, வயல்னு பேர் வச்சிருக்காரு. வயல்ல எப்படி அப்பப்பொழுது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சாகுபடி பண்ணிட்டு இருக்க, விதைக்கிறேன், அதுக்கப்புறம் அதை நல்லா வந்த பிறகு அறுவடை பண்றேன், அதோட விட்டுருக்கீங்களா? இல்ல, மறுபடியும் என்ன பண்றேன், மறுபடியும் விதைக்கிறேன், மறுபடியும் அறுவடை பண்றேன். அதே மாதிரி இந்த சரீரத்தினால புண்ணியத்தையும் பாபத்தையும் பண்ணி கொண்டிருக்கோம். அதனுடைய பலங்களான சுக துக்கங்களை அனுபவிக்கிறோம். விடல, மறுபடியும் புண்ணியம் பாபங்களை பண்ணிட்டே இருக்கோம். சுகமும் துக்கமும் வந்துட்டு இருக்க, அது போதும் சுவாமின்னு சொல்லலையே, மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கோம் அல்லவா? எப்படி காலம் ரெண்டு விஷ்ணு சாஸ்திரம் படிக்கிறது, பகவன் நாமாவை காதால கேட்கறது, அந்த காதால எத்தனை தடவை உங்களுக்கு பாகவதம் தெரியாதா, பாரதம் தெரியாதா, ராமாயணம் தெரியாதா, மறுபடியும் அதை ஏன் கேட்கிறோம்? அது கேட்டாதான் மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படுறது. அப்படி அது கேட்கறதுனால புண்ணியம் உண்டாகுது, புண்ணியம் உண்டாகிறதுனால மறுபடியும் கேட்டு இருக்கோம். மனுஷனுடைய வாழ்க்கை மாறி மாறி சுரதுக்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கல்லவா? இப்படிப்பட்டதான அந்த அந்த கஷேத்திரஜ அந்தரம் அவருடைய வித்தியாசத்தை அறிந்து அந்த புருஷஸ்வரூபம் யாரு? அவரை யோசௌஹம் சஹ யோஹம் சோசௌ சோஸ்யஹமே வேதி விதுஹு யோஹம் சோ அசௌ. எந்த நானோ அவரை தான் அவர். அந்த பரமாத்மா தான் எனக்குள்ள இருக்கார். உள்ள இருந்து எல்லோருடைய இதயத்திலையும் இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கார். அவரைத்தான் நான் நான் என்கிறேன். யோகம் சோசௌ. இந்த நான் எங்க தேடணும்? எங்க தேடுறதா? அல்மாரையில தேடுறதா, இல்ல வேற எங்கேயாவது தேடுறதா? பீச்சில் போய் தேடுவா? இல்ல, உங்க இதயத்தில் தேடும். நான் எங்க தோன்றது உங்களுக்கு? யோகம் கோகம். நான் யார்? எங்கிருந்து தேடுறேன்? தேட தொடங்கி நிலையானால் யாரு? நான் ஒரு அறிவு வருது. எங்க வருது? நமக்குள்ள என்ன வருது? நான்கிற அறிவு உள்ள என்ன வருது? நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் எழுதுகிறேன், நான் நடக்கிறேன். இந்த நான் எங்க இருந்து வருது? யோஜனை பண்ணீங்கன்னா கடைசியில சோகம் அவர் தான். அவர் என்ன? ஹம்சஹா சோகம், அஹம்சஹா சஹா அஹம். இதுதான் உபனிஷத்துகள்லாம் சொல்றது. அப்படிப்பட்டதான யோகம் சோசௌ சோ அகமஸ்மேவா. அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா நான் தான், எனக்குள்ள அவர் இருக்கார். அவர் இருக்க தோட்டத்தான் எல்லா செயலும் என்னால செய்ய முடிகிறது. இதை நல்லா பார்க்கணும். யார் தெரிஞ்சுக்கிறாளோ சம்சாரம் ஹரிமீடே. அப்படிப்பட்டதான சம்சாரம் எனக்கூடியதான இருட்டை அடியோட அழிக்கக்கூடியதான இந்த பரமாத்மாவை நான் வணங்குகிறேன். புத்யுக்யா ஆலோட்ய. இதுக்காக நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? பிரம்மசூத்திரங்களையும் பகவத்கீதையும் அப்பப்ப யுக்தியினால ஆலோசனை பண்ணுங்க. டெய்லி ஒரு ஸ்லோகம் பகவத்கீதைய வாசிக்கணும். வாசிச்சுட்டு அதுக்கு என்னதான் அர்த்தமா இருக்கு நம்ம தனியே யோசனை பண்ணணும். பாஷ்யத்துல சொல்லியிருக்காரு, குருமுகமாக கேட்டிருக்கேன் இருக்கு, நாம யோசனை பண்ணணும். அது யோசனை பண்ண தொடங்கினால் எத்தனையோ டவுட் வருது. அந்த சந்தேகங்கள்லாம் மறுபடியும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து கொண்டே இருந்தோமே ஆனால் தத்துவம் நல்லா புரியும். அதே போலயே பிரம்மசூத்திரங்கள் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதா சாஸ்திரயோ நித்வா தத்துவமன்வயாத் ஈஸ்வரேன்னா சப்தம் கவுணஸ்தேன்னாத்ம சப்தா தன்னிஷ்டஸ்ய மோட்சோபதேச. இப்படி வரிசையாக சொல்லிட்டே போறது 555 சூத்திரங்கள். இந்த சூத்திரங்கள் தான் மனுஷனுடைய வாழ்க்கையை அவனை கடத்தேற்பதற்காக வியாசாச்சாரியர் கொடுத்ததான மருந்து. உங்களுடைய மனசுல கொந்தளிப்பு குறைகிறதுக்காகவும் வாழ்க்கையில இருக்கக்கூடியதான துன்பங்களை தாங்கள் மறப்பதற்காகவும். துன்பங்கள் சில சமயத்துல இருக்கும், சில சமயத்துல போகும். ஆனா முழிச்சுட்டு இருக்கிறப்பவே மறக்கணும். தூங்கும் பொழுது தானா தூங்கி விடுறது. ஆனா அப்படி பிரயோஜனம் முழிச்சுட்டு ஞாபகம் வருது. பத்தில அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு, இவ்வளவு முயற்சி பண்ணினேனே, ஒன்னும் கிடைக்கலையே, சம்பாதிச்சதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுறது, இல்ல அந்த துன்பங்கள் நம்மகிட்ட வருது. இப்படி ஏதோ ஒண்ணு மனசுல அப்படியே பிராண்டிட்டு இருக்க பத்தில அவைகள்லாம் போகணும். போறதுக்கு வழி என்ன? மனதே மற அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மறக்க மாட்டேங்குது.
என்ன மறக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்து. மறுபடியும் மறுபடியும் எது மறக்கணுமோ அதான் திருடத்தனமாக வருது. அதை மறக்கணுமே ஆனால் அந்த மனசுக்கு பகவானுடைய நாமாவை கொடுக்கணும். பகவன் நாமாவை கொடுத்து அவருடைய ஒரு தத்துவம், அவர் சொன்னதான உபதேசம் பகவத்கீதையும் வியாசாச்சாரியால் சொன்னதான சூத்திர பாஷ்யங்களையும் சாதார கேட்டு ரசிச்சுண்டு என்ன கேட்டோம்னு நினைச்சுட்டே இருந்தேன்னா அப்பதான் இது எல்லாம் போகும். இந்த மனசு என்ன நினைக்கிறது அதை யோசனை பண்ணும் பொழுது இதை விட்டுருமா. மற்றது லௌகிக விஷயத்துல எதை யோசனை பண்ணிட்டு இருந்தாலும் உள்ளூர் மனசுல அந்த கவலை இருந்துட்டே இருக்கும். கவலை போறதுக்கு ஒண்ணு இதுதான் வழி. ஆகையால் யோகம் சோதோ சோ அகமஸ்மேதி விதுரியம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிநீதே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னார். அதை கிடையாது ஏகிருத்ய அநேக சரீரஸ்தமிமம் யம் விஜ்ஞாய இஹைவ ச ஏவாசு பவந்தி யஸ்மின் லீனா நேஹ புனர்ஜன்ம லபந்தே தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே ஏகிருத்ய அநேக சரீரஸ்தம். நான் நினைக்கிறேன் இந்த சரீரத்தை கஷேத்திரம் நினைக்கிறேன். இந்த சரீரத்துக்குள்ள பரமாத்மா பூந்துட்டு இருக்க. சரி, அவரே சொல்ல. ஆனா உங்க சரீரத்துல அவர் தான் என் சரீரத்துல உள்ள வந்துட்டாரு. இந்த ரூமுக்குள்ள இருந்தா இன்னொரு ரூம்ல இருப்பாரா? நீங்க எல்லாம் மயிலாப்பூர்ல இப்ப இருக்கேன்னு சொன்னா உங்க ஆத்துல இருக்கேடோ இல்லையே. பரமாத்மா என் சரீரத்துக்குள்ள பூந்துட்டு இருக்காருன்னு இன்னொரு இடத்துல எப்படி இருப்பார்? இல்லப்பா, எல்லா சரீரத்தையும் இருப்பார். ஓஹோ, ஒருவரே பல சரீரத்தில் இருக்காருன்னா மேஜிக் பண்றாரு அவர். அது ஒண்ணும் சொல்லல. கீழையே நான் சொல்லியிருக்கேன், இந்துரிவா சந்திரனானவன் ஆகாசத்துல இருக்கார். பல வாளிகள் இருக்க, வாளிகள் ஜலம் இருக்குமே. ஆனால் அத்தனை ஜனங்களுக்குள்ளயும் அவர் எப்படி பிரதிபிம்பிக்கிறாரோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு கொடுத்திருக்க. அந்த மனசுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கார், மனசுக்குள்ள பிரதிபிம்பமா இருக்கார். எத்தனை பேருடைய சரீரத்திலேயே மனசுக்குள்ள பூந்துட்டு இருக்கார். ஆகையால் என்ன, நம்ம மனதுக்குள்ள இருக்கிறவர் யாரு? அவர். நம்ம அவரை பார்க்கலையோ? பார்க்கல. எங்க பார்க்கிறோம்? ஊர் முழுக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள தீபம் இருக்கு. அந்த தீபத்தினால எல்லா பொருளும் விளங்கி கொண்டிருக்கு. ஆனா யாராவது அந்த விளக்க பாக்குறீங்களோ? அந்த சம்பிரதாயமே கிடையாது. விளக்க பாக்குறது இல்ல. எந்த ஒளியால் எல்லாம் விளங்குகிறதோ அந்த ஒளியை நம்ம பாக்குறது இல்ல. ஆனா அந்த ஒளி விழுந்தால்தான் பொருளாக நமக்கு தெரியுது. அதே போல நாம் பண்ணக்கூடியதான எல்லா செயலுக்கும் காரணமா இருக்கக்கூடியதான அப்பரம்பொருளை நாம் அறிவதில்லை. என்ன பண்ணா உங்க சரீரத்தில் இல்ல சுவாமி, எல்லா சரீரத்திலையும் அவர் தான் இருக்கார். அநேக சரீரஸ்தம், எல்லோருடைய சரீரத்திலையும் எங்கும் உள்ளது அவர் தான். சர்வபூதமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஆமாத்மா குடாகேஷ சர்வபூத ஆசயஸ்திதா. ஏ அர்ஜுனனே, நான் ஒருவன் தான் எல்லோருடைய இதயத்துக்குள்ளேயும் இருந்திருக்கேன். அகமாதித்ய மத்யஞ்ச, நான் முதலையும் இருக்கேன், நடுவுலையும் இருக்கேன், நுனியிலையும் இருக்கேன். எத்தனை தரம் சொல்லியிருக்கேன் பகவான். ஒரு தரமா பகவத்கீதையில யோஜனை பண்ணி பாருங்க. இதே ஐடியால நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கார். மத்தானி சர்வபூதானி நகமத்தானி பாரதா, எல்லா பிராணிகளும் எல்லா பூதங்களும் என்னிடத்துல தான் இருக்கு. நான் தான் எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கேன். மூர்த்வமூலமதம் பிராஹுரவ்யம், இந்த மரம் இருக்கேன். இந்த மரங்களுக்கு இந்த சம்சாரம் எனக்கூடியதான விருட்சம், இந்த விருட்சத்துக்கு வேறா நான் இருக்கேன், ஆணி வேறா நான் இருக்கேன். நான் இருந்தால்தான் இவைகள்லாம் வளர்கிறது. இத்தனை சொல்லிருக்காரு. அவர் நம்ம அறிய வேண்டாமா? எப்படி அநேக சரீரத்தம் இமம் எம், இப்படிப்பட்டதான பரமாத்மாவை எம் விஜ்ஞாய இஹைவ சயேவ ஆது பவந்தி, அவரை அறிந்தால், அவர் இங்க இருக்கார் என்று அறிந்தோமேயானால் அடுத்த கணம் நமக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கிற எல்லா துன்பங்களும் போயிட்டது. துன்பங்கள் போடுறது மட்டும் இல்ல, மறுபடியும் வருமா சார்? இன்னைக்கு ரொம்ப வலி ஜாஸ்தியா இருந்தா டாக்டர் என்ன பண்ற, ஒரு தூக்க மாத்திரை கொடுத்துறது. இவன் கலாட்டம் பண்ணாம இருக்கட்டும், காசு முச்சும் கத்தாம இருக்கட்டும், அவ்வளவுதான். டாக்டர் என்ன அவனே கத்துட்டே இருந்தா, சரி ஒரு தூக்க மாத்திரை இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டார். ஏன் என்ன தூங்கி போயிட்டான். ஆபாடா. அப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லா வலியும் போயிடுச்சா? இல்ல, வலி இருக்கு அப்படியே, அது பாட்டுக்கு அது இருக்கு. முழிச்சதுமே நினைவு வந்ததுமே மறுபடியும் என்ன வலி தானா வந்துருச்சு, ஓடி வந்துருச்சு. அது என்ன ஆச்சுங்க, முழிச்சதுமே முன்னால இவ்வளவு நேரம் வலிக்காம இருந்தா டக்குனு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு, மறுபடியும் கத்த ஆரம்பிச்சான்.
அது மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கான். ஒரு நாளைக்கு அவன் அறியாமலேயே மரணம் வந்து முடிஞ்சு போடுச்சு சார் அப்படின்னு நினைக்கிறோம். மரணம் முடிவல்ல. இந்த மரணம்ங்கிறது ஒரு சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ். இந்த பழைய சொக்கா கிழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், அந்த நன்னாயில தூக்கி போட்டு இன்னொன்னு வாங்கிக்கிறோம் இல்லையா, அது போட்டுக்கிறோம். அப்போ ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். அதுல புதுசு ஆனந்தமா இருக்கு. அதுவும் யாராவது சார் ரொம்ப நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டுமே, புருஷாளுக்கே பரவாயில்ல, இந்த ஸ்திரீகளை சொல்ல வேண்டாம், எங்க வாங்கின படுறேன்னு சொன்னா ஒரு ஆனந்தம் வேற. இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஆனந்தம் சந்தோஷம். அவ அன்னைக்கு வாழ்க்கை கிருத்தார்த்தமா நினைச்சுட்டே இருக்கு. அப்படி அந்த ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் அவளுக்கு ஒரு அபிமானம் இருக்கு, இருக்கட்டும். ஆனா இந்த பழகிட்டு ஆனதுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை தூக்கி போட்டுறோம் இல்லையா, புதுசு போட்டுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த சரீரமும் பழசாச்சுன்னா அந்த ஆத்மா இதை விட்டுருவது. வாசாந்தி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. கீழ்ந்து போயிடுதையானால் அந்த வஸ்திரத்தை நாம் எப்படி தள்ளிவிட்டு புதுசாக கொள்கிறோமோ, அதை கிழிஞ்சு போனா அதை தைச்சு போட்டுக்கூடாது, தைக்கப்படாது. பழைய நாள்ல இது ஒரு சம்பிரதாயம், வஸ்திரத்தை தைக்கப்படாது, தைக்காததான் போட்டுக்கணும். வேஷ்டி எல்லாம் பாருங்க தைக்கல, பஞ்சகட்சம் கட்டிருக்கோம் போட்டிருக்கோம். சொக்கா போட்டுக்கணும்னா தைக்கணும். ஆனா இப்ப என்ன பண்றா தெரியுமா, நான் புருஷாலா இருக்கட்டும் ஸ்திரீகளா இருக்கட்டும் அந்த வேஷ்டியை நுனியில தைச்சு விடுறான். ஏதோ விவகாரம் முழுக்க ஸ்திரீகள் சொல்லவே வேண்டாம், அத பாலுங்கிறான். விவகாரம் முழுக்க ஏதோ அது தைச்சத்தான் போட்டுக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். தைச்ச வஸ்திரம் போட்டா மனசுல தையல் வரும். பகவான் அவர் பிருந்தாவனத்துல இருக்கிற பர்யந்தம், கோகுலத்துல இருக்கிற பர்யந்தம் அவர் தைச்ச வஸ்திரமே போட்டுக்கலையா. மதுரா நகரத்துக்கு வந்தார். வந்ததுமே என்ன ஆயிடுச்சு, முதல்ல பார்த்தவன் ஒரு வண்ணான என்ன பண்ணினா அதை கொடுன்னார். நான் போட்டுக்கிறேன் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்ட்டு கொடுக்கல, முடிச்சு விட்டாரு கதையை. என்னடா எடுத்து போட்டுட்டார். அது என்ன, இந்த நகரத்துக்கு வந்ததுமே இந்த ஃபேஷன் அப்படின்னு ஆரம்பிக்க நம்ம போட ஆரம்பிச்சோம். அதே மாதிரியே இந்த வஸ்திரங்கள் பழசா எடுத்து ஏன்னா தைச்சு போட்டக்கூடாது, புதுசுதான் போடணும்னு சொல்றது சாஸ்திரம். அதே மாதிரி இந்த சரீரமானது சரீரே கர்ஜரே பூதே ஜாதிகிரஸ்தகளே சரீரமானது நடுங்க ஆரம்பிச்சு சார். மாடிபடி டக்க டக்க டக்குன்னு ஏறின வயசுலாம் போயிடுத்த. இப்ப குடிச்சுண்டு படிச்சுண்டு தொட்டுண்டு கீழே விழுந்துருவோம்னு பார்த்து அப்படின்னா பயப்படுறான். எப்படின்னா என்ன, யாதிகிரஸ்தகளே இந்த சரீரத்துல ஒரு பகுதி கூட நன்னா இல்ல, ஏதோ எல்லாமே வீக் ஆயிடுது. இது போல ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சுன்னா அந்த ஜீவன் தாக்குறா, இந்த சரீரம் ஏன் கொண்டேன், இந்த சரீரத்துல பகவான அடையணும், பிரம்மசூத்திரம் வாசிக்கணும், பகவத்கீதையை வாசிக்கணும், இந்த ஜென்மால பகவானுடைய அனுகிரகத்தை பெறணும், அதுக்காக வல்லவா இந்த சரீரம் கிடைத்தது. அதை நான் பண்ணவே இல்லை, சரீரம் உபயோகப்படல. என்ன பண்ணணும், இன்னொரு சரீரம் வாங்கிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை விடுறாமா. அப்ப விவகாரம் என்ன, சரீரத்தை ஏன் விட்டா, இன்னொரு சரீரம் கொள்வதற்காக. இன்னொரு சரீரம் எதற்காக, அதனால நல்லது பண்ணதுக்காக. நல்லது பண்ணும் பொழுது மற்றது போன ஜென்மால பண்ணிருந்தாங்க நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சாகும். மரணம்ங்கிறது நாட்ட நெண்டு, அது முடிவல்ல. மரணம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ். மறுபடியும் ஒரு நாள் ஆச்சுன்னா இன்னொரு நாள் எப்படி வருதோ அதே போல மரணமும் இந்த வாழ்க்கையில ஒரு பகுதி. சரி, இப்ப இந்த அடுத்த ஜென்மா வருது பார்த்தா இது எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். நமக்கெல்லாம் ஜென்மா வருது, அடுத்தது மறுபடியும் மனுஷனா பிறப்பானா, ஆண்கள்லாம் பெண்களா பிறப்பாளா, பெண்கள்லாம் ஆண்களா பிறப்பாளா, எப்படி இது, இதெல்லாம் ஒரு பெரிய டவுட். சாஸ்திரம் சொல்றது மனுஷனா பிறப்பானேங்கிறத சந்தேகம்ங்கிறது, ஆனா பெண்ணுங்கிறது அப்புறம் பார்ப்போம். அவனுடைய பிராரப்த கர்மால என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை அனுபவத்துக்கு தக்கதான ஒரு சரீரம். அடுத்த ஜென்மா ஒட்டாமா வரலாம், கழுதையா வரலாம், பூனையா வரலாம், அல்லது வேற ஏதாவது கந்தர்வனா வரலாம், தேவனா வரலாம். என்ன இதே கீழ் ஜென்மான்னு மட்டும் நினைக்காதீங்க, உயர்ந்ததான ஒரு ஜென்மாவும் நமக்கு வரலாம். ஏன்னா நம்ம பிராரப்த கர்மாவில எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறு வரும். வந்தா என்ன, எப்படி பிறந்தாலும் மனுஷனுக்கு துன்பம் உண்டு. நான் தேவனா பிறந்தேன், அங்கேயும் என்னாச்சு, ராட்சசால் வந்து அடிச்சா என்ன பண்றது, எப்பவும் சௌக்கியம் நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் சௌக்கியமா இருக்காது, மனுஷன் ஜென்மாவையும் இருக்கு.
நாய் நிறைய பிறந்தாலும் அவளுக்கும் சௌக்கியம் உண்டு. ஒரு நாய் வெள்ள நாய் ஆனந்தமாக நாட்டை தொங்க போட்டு கார்ல உட்கார்ந்துட்டு போறது தருது, அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம். அப்ப நாயா பிறந்தா துன்பம் தான், மனுஷனா பிறந்தா இன்பம் தான் யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கு எப்படி பறக்கிறதுக்கு என்ன வேண்டுமோ பிறவிக்க வேண்டியதான கர்மா, அனுபவிக்க வேண்டியதான கர்மா இருக்க. ஆனா எந்த கர்மா அனுபவித்த போதிலும் எந்த ஜென்மா எடுத்தாலும் அதுல துன்பம் இருந்துட்டே இருக்கு. இந்த ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும். எப்படி இருந்தாலும் அந்த துன்பம் இருந்துட்டே இருக்க. அடியோட துன்பங்களை அழிப்பது இவனால முடியல. அது யாரால முடியும்? துன்பத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடியதான பரம்பொருளால தான் முடியும். அந்த தீர்மானம் நமக்கு வரணும். அந்த பரம்பொருளை நாம சரணாகதி அடைஞ்சோமையானால் ஸ்ரீத ஸ்ரீக ஸ்ரீனிவாசா சொல்லுங்க அவருடைய நாமாவ தினந்தோறும் சொன்னால் அப்ப என்ன ஆகும்? நமக்குள்ள இருக்கக்கூடியதான பாப கர்மாக்களை எல்லாம் முதல்ல அகற்றுறார். பாப கர்மாக்கள்லாம் போனதுமே என்ன இருக்க பேலன்ஸ் புண்ணிய கர்மாக்களுக்கு. இந்த புண்ணிய கர்மாக்கள் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு, அது வேற ஏதோ சுகத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, புண்ணியம் பண்ணி இருக்கக்கூடியதான மனிதர்கள்ட்ட உங்கள்கிட்ட போய் சேர்க்கிறது. அது என்ன பண்றது? புண்ணியம் பண்ணினவா, பகவத் பக்தாள், வேதாந்தம் வாசிச்சவா, இவாழ்கிட்ட கிட்ட போய் நம்ம சேர்றது. நமக்கு எப்படி வர்றது என்ன ஏது தெரியாது. எப்படி ஆரம்பிச்சோம் வேதாந்தம், எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது யாருக்கும் தெரியாது. சின்ன வயசுல நம்ம பிறக்கிறப்ப இவன் வேதாந்தம் வாசிக்கிறவன் அப்படின்னு ஜாதகத்துல எழுதியிருப்பா இல்லையே, அப்படி இல்ல. ஆனா வாழ்க்கையில நம்ம இதை படிக்கணும், இப்படி ஆகணும்னு நினைக்கலையே. யாராவது இதை நினைக்கலன்னு பிறக்கிறப்ப நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறானே தவிர நான் பகவத்கீதை வாசிக்கணும் யாராவது நினைக்கிறானோ நாளைக்கு நாள்லயே நினைக்கல. இப்ப விடுங்க இருக்க ஆவாவாந்து காசு சம்பாதிக்கணும், அதனால நிறைய பேர் வரணும், உயர்ந்த மனிதனா இருக்கணும், வாழ்க்கையில சுகங்களை அனுபவிக்கணும், சுகசாதனங்களை அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் தான் நிசர்கமாக பைநேச்சர் மனுஷாளுக்கு இருக்கிறது. உத்தியோகத்துல இருந்தா என்ன சார் உங்களுக்கு காசு வர போறது, வரதெல்லாம் டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கு, ஒவ்வொரு தூரம் பட்ஜெட்டை பார்த்தா ஒண்ணு கைத்தரா இருக்கு, ஒரு பிசினஸ் பண்ணுங்கிறோம். பிசினஸ் பண்றவாளுக்குன்னா தெரியும் அதனுடைய கட்டங்கள். சரி, இப்படி அப்படியும் மாறிண்டே இருக்கு. ஏதோ துன்பம் இருக்கு. இந்த துன்பங்கள் போகணுமே ஆனால் மனுஷனுடைய மனசுல இருக்கிற பாபங்கள் போகணும். பாபத்தை நீக்கினே புண்ணியம் மட்டும் இருக்கு. எப்ப புண்ணியம் வந்ததுமே அவன் யோஜனை பண்றானா, ஆஹா நம்ம பகவான பாக்குறதுக்கு வழி என்ன, பகவான் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு, புத்தகங்கள் வாசிச்சா புரிய மாட்டேங்கிறது, யாராவது சொல்வாளோ அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. வேற எங்கேயும் இல்ல, உங்க பக்கத்திலேயே இருக்காரு குரு. என்ன பண்ணணும்? பூர்வேகாமபி குரு காலேன அனவச்சின்னாத். அந்த பகவான் அங்க வந்து சேர்க்கிற யாருக்கும் இந்த சாஸ்திரங்களை வாசிக்கிறது அல்லது கேட்கறதுன்னு இவனுடைய சொந்த முயற்சியினால வரல, பகவத் அனுகிரகத்தினால்தான் கிடைக்குது. ஈஸ்வர அனுகிரகா தேவ பும்சாமத்வைத வாசனா மஹத்பய கிருதத்ராணா த்வித்ராணாம் உபஜாயதே. இந்த சம்சார பயத்தை போக்கக்கூடிய யாரோ 2 பேருக்குத்தான் கோடி ஜனங்கள்ல கிடைக்கிறது. அது எது? அவ பண்ணினான புண்ணியங்கள்லாம் சிரிந்து இருக்கிறதுனால. எப்ப அது வந்ததோ, அந்த பகவான் நாம நம்ம சொல்ல தொடங்கினோமோ, பகவானுடைய தத்துவத்தை வியாச வச்சனங்களை கேட்டு அத மனசுக்குள்ள பூரா தொடங்கிட்டோ, என்ன ஆச்சுன்னா நேஹ புனர்ஜன்மலபந்தே. எந்த பரமாத்மாவிடத்துல சேர்ந்தாரோ, அவரை நினைத்தாரோ, அவருடைய மனசை பறி கொடுத்தாரோ பகவானுக்கு, நேஹ புனர்ஜன்மலபந்தே, அவளுக்கு மறுபடியும் ஜென்ம கிடையாது, ஜென்ம அடைகிறது இல்லை. என்னன்னா இந்த ஜென்மாங்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா அவனுடைய வயசுல 9 மாசங்கள் மலமூத்திரங்கள்ல இருக்கிறது, தலை கீழே குப்பர் படுத்துட்டு இருக்கிறது, எவ்வளவு சிரமம். அது போய் பார்த்தானா தெரியும். நமக்கு ஏதோ எல்லாம் மறந்து விட்டோம். பகவான் கொடுத்துருக்க எந்த துன்பம் வந்தா அடுத்த நாள் மறந்து போயிடும். இப்படி இந்த மறதி ஒண்ணு இருக்கிறதுனாலதான் போறதே தவிர அந்த துன்பங்களை அவ்வளவுதான் அனுபவிச்சிருக்கான். அப்படி பிறந்த அன்னில இருந்து நமக்கு உட்கார தெரியல, எழுந்துக்க தெரியல, நடக்க தெரியல, ஒவ்வொன்றும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துட்டு இருக்கோம். அந்த குழந்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேல, நல்லா படுத்துட்டு இருக்கிறது, திரும்பி படுத்துக்கிறது அவ்வளவு கஷ்டப்படுறது, உட்கார்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறது, எத்தனை தரம் ட்ரை பண்றது, எழுந்து நின்றுக்கிறது, கீழே விழுறது, மறுபடியும் நிக்கிறது, மறுபடியும் விழறது, விட்டதா அந்த ஜென்மா அதை பிடிச்சாகணும் தெரிஞ்சுக்கிறதோ இல்லையா. அதே மாதிரிதான் எழுது. ஸ்கூலுக்கு போனோம், எத்தனை அடி வாங்கினோம் டீச்சர் கிட்ட, எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிருக்கோம். என்ன சார் போன ஜென்மா தான் வாசிருக்க, டக்குன்னு வர வேண்டாமா, வரலையே. என்ன இருந்தாலும் ஆகையால் இந்த ஜென்மாங்கிறது சுலபம் இல்ல.
அவ்வளவு துன்பமானது. அந்த ஜன்மா உங்களுக்கு போகணுமே ஆனால் வராம பகவானிடத்திலேயே நீங்க சேரணுமே ஆனால் அந்த பகவத் கைங்கரியம் பண்ணணும், பகவானுடைய தத்துவத்தை அறியணும். அதுக்காகத்தான் வியாசாச்சாரியர் எழுதியிருக்கார், ஏகேக்ருத்ய அநேக சரீரஸ்தம் இமம் யம் எம் விஜ்ஞாய இஹைவ ஏவாசு பவந்தி இஹைவ. இந்த சரீரத்திலேயே இதுக்காக தேவ சரீரத்தை எடுத்துக்கணும் ஒண்ணு வேண்டாம். மனிதனா இருக்க, சம்சாரத்துல இருந்துருக்க, இத பார்த்து கொண்டே இருக்க, நிச்சயம் நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பிறவிலேயே அவரை அடையலாம். ஒன்னும் கஷ்டம் இல்லை. பகவான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கல. என்ன பண்ணார், எனக்காக உங்களுக்கு புரிகிறா போல நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கேன். விஷ்ணு சாஸ்திரம் எழுதியிருக்கேன், பகவத்கீதையை கொடுத்திருக்கேன், வேதங்களுடைய சாரங்களை, உபனிஷத்தினுடைய சாரங்களை வேதவியாசத்தை விட்டு நமக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் புரியலையா, போர் அடிக்கிறதுங்கிற சில பேருக்கு இந்த வார்த்தை போர் அடிக்கிறதுமா. என்ன பண்ணணும், புராணங்கள் இருக்கு, 18 மகாபுராணங்கள், 18 உப புராணங்கள் இருக்கு, 10,000 ஸ்தோத்திரங்கள் இருக்கு. இத்தனையும் பண்ணி வச்சிருக்கேனோ இல்லையா, அதை நீங்க படிச்சதுன்னா காதால கேட்டுட்டே இருந்தேன்னா போடும். உங்களை மறந்து உங்க மனசானது பரமாத்மாவிடத்தில் லயத்தை அடைகிறது. அங்கேயே போய் தூங்க ஆரம்பிச்சுடுது பரமாத்மா, நீங்க இல்ல மனசு. நம்ம தூங்கினா நல்லதுன்னு நினைக்காதீங்க, கிளாஸ்ல தூங்க வேண்டாம். ஆனா விவகாரம் என்னங்க, கேட்டுட்டே இருக்கும் பொழுது மனசு அந்த தத்துவத்துல லயத்தை அடைகிறதோ இல்லையோ, அது லீனம் ஆயிடுது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் தேக ஜன்ம புனர்லபந்தே தம் சம்சாரத்வந்த விநாசீடே. ஏதான் வேதங்கள் உபனிஷத்துகளும் எதை சொல்றதோ அதை இங்க சுலபமாக நமக்கு சொல்லியிருக்க. அடுத்தது ஞமன ஆத்மாவே அறிவோட கூடிய இந்த ஆத்மா ஏகேக்ரத்ய அநேக சரீரஸ்தம் இமம். எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடியதான பரமாத்மையை ஒன்றுபடுத்தி எல்லாவற்றையும் அறியக்கூடியதான, நாம் செய்யக்கூடியதான எல்லா பொருளையும் அறியக்கூடியதான அவரை யார் அறிகிறாரோ, யஸ்மின்லீனானேஹ புனர்ஜன்ம லபந்தே தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. துவந்தைகத்வம் யச்ச மது பிராமண வாக்யைஹ கிருத்வா சக்ரோபாசனமாசாத்ய விபூத்யா யோசௌ சோஹம் சோஸ்ம்யஹமேவேதி விதுஹு யம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. இந்த 30வது ஸ்லோகத்துல கடைசியில 2 லைன் இருக்கு. இதுதான் 28வது ஸ்லோகத்திலயும் வந்திருக்கு. யோசௌ சோஹம் சோஸ்ம்யஹமேவேதி விதுர்யம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. துவந்தைகத்வம் 2 பொருளை ஒவ்வொன்னா சேர்த்திருக்க. மது பிராமணம்னு ஒண்ணு, மாயா மதுமதி மஹி அப்படின்னு மது வித்யா. இந்த மது வித்யா அப்படின்னு மதுன்னு தேனுன்னு அர்த்தம். இந்த தேனானது எப்படி இருக்குன்னு எல்லோருக்கும் சுவையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, திதிப்பா இருக்கு. அந்த தேன் எங்க இருந்து வருது, பல புஷ்பங்கள்ல இருந்து எடுக்கிறது. புஷ்பத்தை அப்படியே கசக்கினா உங்களுக்கு தேன் வராது. அது அந்த தேனியானது அதுக்குள்ள உட்கார்ந்து அந்த புஷ்பத்தில இருந்து அதை பருகணும். அது பருகி அதனுடைய வயர் ரொம்பி, அது ரொம்பின பிறகுதான் அதை கொண்டு போய் தேனடையில வைக்கிறது. பார்க்கணும் எப்படி தான் நன்ற பருகி, அதுக்கப்புறம் இன்னைக்கு போறோம்னு ஒரு திருப்தி வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு தேனடையில வைக்கிறது. எதுக்குன்னு இன்னொரு நாளைக்கு வேணும். அப்ப அந்த தேனானது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. காசோ பொருளோ யார்கிட்ட இருந்து நமக்கு வருதோ அவளுடைய குணமும் நமக்கு வருது. ரொம்ப பாபம் பண்ணின வாழ்க்கையிட்ட காசு வாங்கினீங்கன்னா அந்த பாபமும் உங்களுக்கு வந்துடும். ஆகாரமும் சரி, நம்ம இன்னொருத்தர் போட்டாரையானால் அவளுடைய குணங்களும் நமக்கு வந்துடும். ஆகையால் ஆகாரம் சுத்தமா இருக்கலாம். நாம் உட்கொள்ளும் பொழுது தட்டுல ஆகாரம் வந்ததுமே நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கு படைச்சுட்டு மனசார அவருக்கு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடணும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் பரிசேதனம் பண்றதுன்னு வச்சுருக்கோம். ஜலத்தை எடுத்து ஓம் பூர்புவஸ்துவஹ அப்படியே அந்த ஜலத்துல அன்னத்துல தெளிச்சு, அந்த தெளிச்சதுமே என்ன எடுத்து அது சுத்தமாயிடுச்சு. ஏன்னா 3 வியாகரத்தையும் பகவானுடைய நாமாவல்லியோ ஓம் தத்சதிபிரம் நிர்தேதோ பிரம்மணஸ்திரிவிஜஸ்மிருதா. ஓம் என்றும் தத் என்றும் சத் என்றும் 3 பெயர் பகவானுக்கு. அந்த ஓங்காரத்தினாலையும் அவருடைய 3 வியாகிருதியினாலையும் ஜலத்தை முதல்ல தெளிச்சு அந்த ஆகாரத்துக்கு மேல சரி தெளிச்ச பிறகு என்ன பண்ண, அதற்கு பிறகு
காயத்ரி மந்திரம் சொல்லி அதை சுத்திரு. எதுக்கு? ஜலத்தை. என்ன ஆயுத? இது முழுக்க அமிர்தமாகணும். காயத்ரி அமிர்தம் இல்லையோ, அதனால அமிர்தமஸ்து அமிர்தோ பத்தரணமசி மந்திரத்தை சொல்றேன். இது அமுதமாகட்டும், இது என் சரீரத்துக்குள்ள பலத்தை கொடுக்கட்டும். நீங்க பிரார்த்தனை பண்றாங்க பகவான் காயத்ரி ரூபமாக பிரயோஜனம் பண்ணிருந்தான அந்த அன்னம் இருக்கே, அந்த அன்னத்தை என்ன பண்றாரு? அமிர்தமஸ்து, இது அமுதமாகட்டும். அமிர்தோ பத்தரணமசி, அமிர்த முழுக்க அமிர்தத்தினால நினைக்கிறேன், நான் அமிர்தத்தை உண்டு பண்ணுகிறேன். அதுக்கு அமுதுன்னு சொல்லணும். சாத்தமது, நெகிழமது, கரியமதுன்னு சொல்லி வழக்கத்தை வச்சுருந்தா பழைய நாள்ல. ஒவ்வொன்றும் அமிர்தமாக அமிர்த பாவனையில தான் நம்ம அதை ரசிக்கணும். அது ஏதோ அன்னத்தை நான் சாப்பிடுறேன் நின்று சாப்பிடுறேன் பாருங்க. இந்த ஆந்திர பிரதேசம் கல்யாணத்துக்கு போனீங்கன்னா கையில தட்டை கொடுத்துடுறான். தட்டை கொடுத்து இவனே போய் பிச்சை கைட்டு சாப்பிடணும். விவகாரம் என்ன தெரியல, என்ன விவகாரம்? அது ஒரு பெரிய ஒரு விசேஷமாக நினைக்கலாம். நீட்டா இலைய போட்டு இலையில பரிமாறி வக்கனையா கரெக்டா வச்சு அந்த பரிமாறத்துல எங்கெங்க அது எடுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கோ அந்த பொருள் அங்க போடணும். சில பேருக்கு தயிர் பச்சை கொண்டு வந்து இந்த பக்கத்துல இடது பக்கத்துல போடுவான், பருப்பை கொண்டு வந்து எங்கேயோ மூலையில போடுவான். அது தெரியாது. பரிமாறுறதுக்கே ஒரு டெக்னிக் இருக்கு. அதெல்லாம் வழக்கத்துலதான் வரும், சொல்லி கொடுத்தா வராது. புத்தகத்துல சொல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா வராது. அந்த பெரியவாழ்கிட்ட இருந்து கத்துட்டு தான் வரும். அவ எதற்காக இங்க போடுறான்னு அது அந்தந்த சமயத்துல அந்த இடத்துல வக்கனையே கரெக்டா அதை எடுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கு. அப்படிதான் இலைய போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு இது ஆந்திராவில் பண்ண நேரம் நீட்டமா போட்டுறோம். இலைய இந்த பக்கம் போடுறதா அந்த பக்கம் போடுறதா வம்பே இல்ல பக்கல எல்லாம் போட்ட பிறகு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா அப்படின்னு அந்த பதவி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்னத்தை நீங்க உட்கொள்றேன். என்ன நினைக்கிறேன்? ஐயா இது ஆத்மாவுக்கு இல்ல, இது பிராணனுக்கு. இந்த அன்னமானது பிராணனுக்கு சரீரத்துக்கு பகவானுக்கு படைச்சாச்சு. இந்த அன்னத்தினால் பகவான் அவர் தான் கொடுத்தது நமக்கு அண்ணா. இந்த பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி ஆச்சு, அவருக்கு சரணாகதி பண்ணி ஆச்சு. இந்த அன்னம் என்ன காப்பாற்றட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம அன்னத்தை சாப்பிடுறோம். அதனாலதான் அன்னம் போடுறதுக்கு முன்னாலேயே சாப்பிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல சிட்டு வந்ததுன்னு 2 வாயில போட்டுப்பான், வடை வந்ததுன்னு படைச்ச வாயில போட்டுப்பான். இப்படி பண்ணினேலையானால் பிறகு அதை அமிர்தவஸ்தானத்தையும் பண்ண முடியாதோ இல்ல. அப்ப அன்னமானது எப்படி இருக்க, முதல்ல பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதை சுத்தமாக்கி யார் இட்டாலோ அல்லது யார் இதை சமைச்சாலோ இது எங்க இருந்து வந்ததோ, திருட்டுத்தனமாவும் இருக்கலாம், அப்படி சில பதார்த்தங்கள் இருக்கலாம் நமக்கு தெரியாம, அதெல்லாம் இவனோட அஃபெக்ட் பண்ணப்படாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்காகத்தானே அந்த அன்னத்தை அவ்வளவு சுத்தமாக்கி சாப்பிடுறோம். சாப்பிட்ட பிறகு கடைசியில எல்லாத்தையும் முடிச்சுட்டு உத்தராபோசனம் பண்றது. முதல்ல ஜலத்தை பட்டால அதுக்கு முன்ன அந்த நெய்யை விட்டு அந்த நெய் நினைச்ச பாகத்துல பிராணாயஸ்வா பானாயஸ்வான்னு சொல்ற. என்ன இவன் காட்டுக்கட்டல கத்தி வந்திருக்கான், உள்ளெல்லாம் தொண்டை காஞ்சி போயிடுது, இத உள்ள போட்டுன்றதுமே புற ஏறிட போறத சாஸ்திரம் பாத்தீங்களா. அத நெய்ய விட்டு ஒரு முட்டை 2 முட்டை நெய்ய விட்டு அந்த நெய் நினைஞ்சதான அந்த அன்னம் இருக்க அத கொஞ்சம் போங்க. அப்ப அந்த லூபிரிகேஷன் கரெக்டா இருக்கு. இது மேல எதை சாப்பிட்டாலும், மோர் மிளகா சாப்பிட்டாலும் வடான் சாப்பிட்டாலும் அது கரெக்டா நடுவுல சிக்கிக்காம கரெக்டா உள்ள போகும். ஏன் லூபிரிகேட் பண்ணி வச்சிருக்கேனோ இல்லையா. நம்ம நாட்டுல அன்னம் சாப்பிடுற மாதிரி அதனுடைய சிஸ்டம் மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. கொஞ்சம் யோசனை பண்ணணும். உங்களுக்கு நாக்குக்கு சுவையா இருக்கக்கூடியதான பருப்பையும் சாம்பாரும் சாப்பிட்டாச்சு, அதற்கு பிறகு ரசத்தை சாப்பிட்டிருக்க. ரசம் என்ன பண்ணிட்ட, இதையெல்லாம் சரியாக உள்ள மனசுல நீங்க சாப்பிட்டதான பல சுவைகள்லாம் ஒரு இடத்துல நிற்கும்படி பண்ணிருக்க. பிறகு ஸ்வீட் சாப்பிட்டிருக்க. ரசம் ஆன பிறகுதான் ஸ்வீட் பண்ணும். அந்த ஸ்வீட் சாப்பிட்டதுனால பல்லுக்கு அந்த ஸ்வீட் மாட்டிட்டு இருக்கு. அது அப்படியே நீங்க நல்லா அலம்பாத பண்ண பல்லு கெட்டு போயிடுமாறாம். அதுக்காக தான் அதுக்கப்புறம் புளிப்பாக மோரை சாப்பிடணுங்க. எவ்வளவு ஐடியா பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் இந்த அன்னத்தை பத்தியே ஒரு 4 மணி நேரம் பேசலாம் நம்ம ஊர்ல. ஏது பகவான் எவ்வளவு தீர்மானமா ஒண்ணும் பண்ணிருக்காரு. ஆயுர்வேதத்துல இத்தனையும் சொல்லியிருக்க. எதற்காக மோரை கடைசியில சாப்பிடணும்? மோரம் தான் முதலே சாப்பிட்டா என்ன, 3 சாதம் சாப்பிடலாமோ இல்லையா? அதை முதல்ல சாப்பிட்டா அப்புறம் பருப்பு சாதம் சாப்பிடுவேன்னு இல்ல. எதுக்கு? நீங்க ஸ்வீட்டை சாப்பிட்றீர்கள், அது பல்லுலயே இருந்துட்டு இருக்கோம், பல்லுக்கு மேல இருக்கக்கூடியதான இறைமையில அழிச்சுவிடும். அதுக்காக அதுக்கப்புறம் கடைசியில 3 சாதம் சாப்பிடுங்க.
அப்படின்னு சொல்றது. சில பேர் சாப்பிட்ட பிறகு ஸ்வீட் சாப்பிடறான், தப்பது. அடுத்த ஜென்மால ராஜாவை பிறக்கணும் யாரோ அப்படி சொன்னா அதுக்கு பேசிட்டு இருக்காரே தவிர இந்த கதையெல்லாம் கிடையாது. நமக்கு எது நகமோ அது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இஷ்டமா நீங்க என்ன சாப்பிடுற நான் சொல்லல, அது உங்க இஷ்டம். ஆனா விவகாரம் என்ன, சாப்பிடுறது எப்படி இருக்கு, எப்படி சாப்பிடணும், சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு நம்ம புரிஞ்சுப்போம். எல்லாம் ஆன பிறகு அன்னத்தை எல்லாம் சாப்பிட்ட முடிஞ்ச பிறகு சில பேர் டக்குன்னு எழுதுன்னு போயிட்டே நான் தான் சாப்பிட்டாட்டேன்னு போகக்கூடாது. ஏன்னா இவன் வரிசையா பந்தியில உட்கார்ந்து நடுவுல எழுந்து போனேன்னா இவன் கையில இருக்கக்கூடியதான எச்சில வந்து பக்கத்து இலையில விழுமா. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் எல்லாரும் ஒரு தரமா எழுந்துக்கலாம். நடுவுல பாதி பாதியில எழுதப்படாது. இதெல்லாம் டிசிப்ளின் பழைய நாள்ல நம்ம ஊர்ல சொல்லி கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் என்ன, கடைசியில எல்லாம் ஆனவரு ரௌரவே அப்புண்ணிய நிலையே பத்மாத்புத நிவாசினாம் அர்த்தினா முதகம் தத்தம் அக்ஷயம் உபதிஷ்டது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு எழுதுக்கலாம். என்ன, ரௌரவே அப்புண்ணியலை எத்தனையோ கோடி ஜனங்கள் அவ ஜன்மாந்தரத்துல தெரியாம தப்பு பண்ணி நரக லோகத்துல சிரமப்பட்டு இருக்கா. அப்புண்ணிய நிலையே எத்தனை பத்ம அற்புத நிவாசி பல கோடி ஜென்மாக்களா வருஷங்களாக இங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். அவளுக்கெல்லாம் ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதான்னு துன்பத்தை இருந்துட்டு இருக்காவ. அவளுக்கு அர்த்தினாம் உதகம் தத்தம், அவளுக்கு இந்த எச்ச கையில விட்ட ஜலம் இருக்க பட்சல இந்த ஜலமாவது அவளுக்கு போய் சேரட்டும். எவ்வளவு ஒரு நல்ல ஐடியா பத்தியடா. எதுவும் வேஸ்டா படாது. எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு பாபம் பண்ணியிருந்த போதிலும் அவனுக்கு நம்மளால ஏதோ முடிஞ்ச ஒரு சகாயம் பண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். பகவான் சொல்றார் கீதையில, அபிஷே சுதுராச்சார பஜதேமா அனன்யபா. எவ்வளவு தப்பு பண்ணி இருக்கட்டும்பா, என்ன ஒரு நாள் கிருஷ்ணான்னு சொன்னா போறோம், வேற ஒண்ணும் நான் கேட்கல. அவன் வேற இதற்கு கிருஷ்ணா ஸ்வீட் படிச்சுட்டு வந்தான் போறோம் தரவர். என்ன இது, என்ன சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா கேளன ஏவா, ஏதோ வேற ஏதோ ஒரு சாக்கால பகவான் நாமாவை சொன்னாலும் போறோங்கிற அதை நான் கணக்கு எழுதுக்கிறேன். அவனை நான் நல்லவன்னு நினைக்கிறேன் அவளை சொல்ற. ஆனா நம்ம அவரை நினைக்கல பச்சல. அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறவாளுக்கு கூட இந்த ஜலம் உபயோகப்பட்டதும் ஜலத்தை விட்டுட்டு போறேன். இப்பதான் நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம் பாருங்க. சந்தியாவந்தனமும் பண்றது இல்ல. சந்தியாவந்தனம் விவாகத்துக்கு அங்கம் ஆயிடுச்சு. நாளைக்கு விவாகம்னா இன்னைக்கு காலமே சந்தியாவந்தனம் பண்றான். சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்படியே அதோடய சேர்ந்து விரதத்தையும் பண்ணிட்டு வந்துடும். அவன் செலவுல ஆகணும், பையனுக்கு வரணும், அவளுடைய செலவுல ஆகணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தானே போயிட்டு இருக்கான் பாருங்க. இத்தனைக்கும் காரணம் என்ன, நமக்கு அந்த தேனானது எவ்வளவு நல்லது நமக்கு சொல்றதுக்கு. தேனானது ஒவ்வொரு புஷ்பத்திலையும் இருந்து கொண்டு அது பருகின பிறகு அது திருப்தி அடைந்த பிறகு சேர்த்து வச்சதா இருக்கும். ஆகையால் யார் யார்கிட்ட நீங்க காசு பெற்றுக் கொள்ளலாம், யாரு திருப்தியா இருக்காளோ, யாரு பகவன் நாம வச்சிருக்காளோ அவ கொடுத்தா வாங்கிட்டான். மற்றவர்கள் கொடுத்து அதை வாங்கிட்டா அந்த பாப்பம் வரும். இந்த அந்தனருக்குத்தான் வாங்கிக் கொள்ளக்கூடியதான திறமை சாமர்த்தியம் உண்டு. ஏதாவது நம்ம கொடுத்து அதை பெற்றுக் கொள்வதை இவர் தான் வாங்கிக் கொள்ளலாம். ஏண்டான இவர் காயத்ரி ஜபம் பண்றாருன்னு எந்த பாபம் வந்தாலும் அந்த பாபத்தை போக்கக்கூடியதான போக்கிக் கொள்ளக்கூடியதான திறமை இவருக்கு இருக்கான். அதனால்தான் பிராமணனுக்கு சக்கர்மானு தினே தினே. இவர் என்ன பண்ணணும், தானத்தை கொடுக்கணும், தானத்தை பெற்றுக் கொள்ளணும். யாராவது கொடுத்தா தானத்தை பெற்றுக் கொள்ளணும். பெற்றுக்கொண்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். யாரு கொடுத்தாலும் அவ சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கணும். நீங்க தினந்தோறும் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா, இந்த வேதாத்தியனம் பண்ணக்கூடியதான வாக்குனால அவ சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லணும். நீங்க அந்த பாபங்கள் எது வந்தாலும் அத்தனை பாபமும் போக்கக்கூடியதான சாமர்த்தியம் உங்களிடத்துல தான் இருக்கு. ஆகையால் இந்த எந்த பதார்த்தம் நம்ம பெறும் பொழுது யோஜனை பண்ணி பெறணும்னு சொல்றது. ஆனா இந்த தேனுக்கு மட்டும் என்ன சார் விசேஷம், திருப்தி அடைந்த பிறகு அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கலாம். அதான் தேனுக்கு விசேஷம். இங்க மார்க்கெட்ல வாங்குற தேனு அது வெள்ளம் தண்ணி, அது சாப்பிட நிஜமா அது தேனடையில இருந்து புழிஞ்சு எடுத்ததான தேன் இருக்க பட்சல அது திருப்தியாக ஏற்கப்பட்டதான பதார்த்தம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அத இந்த ஆகாசம் இருக்க, இந்த ஆகாசத்துல 2 திக்கு இருக்க, இந்த 2 திக்கு தான் அந்த மரத்தினுடைய களையம். அந்த களையில இந்த சூரியன் இருக்காரே அவர் தான் தேனடையான். அந்த தேனடையில எல்லா தேனும் எல்லா தேனி ஈக்களும் கொண்டு போய் தேனை வச்சிருக்கான். தேனி என்ன பண்ணும் தெரியுமா, அத்தனை புஷ்பங்களையும்
சின்ன புஷ்பமா இருக்கட்டும் பெரிய புஷ்பமா இருக்கட்டும் அங்கங்க அதை போய் தான் வயர் நிறைய பெருகி அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற தேனை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிக்க வைக்கும். அது சேர்த்து வைக்கும். அத ஒரு நாளைக்கு நம்ம அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், அதுக்கு நெருப்பை காட்டி எல்லாரையும் வெளிச்சு விட்டு அதை எடுத்து இவன் பிழிஞ்சு இவன் எடுத்துக்கிறான் இந்த தேனை. அந்த தேன் இருக்கே அது எத்தனை புஷ்பங்கள்ல இருந்து வந்தது? எல்லா புஷ்பத்துல இருந்து வந்து மாம்பூவா இருக்கலாம், வேப்பம்பூவா இருக்கலாம், எல்லாத்துல இருந்து சேர்த்து வச்சது. அதே மாதிரியே நீங்க பண்ணக்கூடியதான புண்ணிய கர்மாக்கள்லாம் எங்க இருக்கு தெரியுமோ, சூரியனிடத்துல சேர்த்து வச்சிருக்கான். இதுதான் இந்த மது பிராமணத்துல சொல்றது. மாயா மதுமதி மகின்னு மது வித்யன்னு சொல்றேன் பாக்கடா. அந்த மது வித்யன்னு ஜனங்கள் பண்ணினதான அத்தனை புண்ணிய பதார்த்தங்கள் அத்தனை புண்ணியமும் சூரிய பகவான் இடத்துல சேர்த்து வைக்கப்பட்டது. அதனாலதான் அம்பாளுடைய இருப்பிடம் என்ன? பானுமண்டல மத்தியஸ்தா கைரவி பகவானினி. சூரிய மண்டலத்துக்குள்ள அம்பாள் இருக்கா. அதே போலயே ஸ்ரீமன் நாராயணன் எங்க இருக்கார்? ஜேயஸ்ததா கவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா. சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்காராம். ஏன் அந்த சூரிய மண்டலத்துக்கு அவ்வளவு விசேஷம்? தேனடையா இருக்க. தேன்கள் எல்லாம் தேனீக்கள் எப்படி சேர்த்து வச்சிருக்கோ அதே போல தாங்கள் பண்ணினதான புண்ணிய கர்மாக்கள். ஏதோ ஒரு நாளைக்கு வந்து பகவன் நாமாவை கேட்டேன், சூத்திர பாஷ்யத்தை கேட்டேன், பகவத்கீதையை கேட்டேன், கேட்டதுனால ஒரு புண்ணியம். இவைகள்லாம் பகவன் நாமாவை கேட்டதுனால புண்ணியம். புண்ணிய சிரவண கீர்த்தனா. பகவானுக்கு என்ன பேரு? புண்ணிய சிரவண கீர்த்தனா. புண்ணியம் பண்ணினால்தான் அவரை கேட்க முடியும். வாயால சொல்ல முடியுது, புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் வரும். புண்ணியம் பண்ணினா அது கேட்கறதோ அல்லது வாயால சொல்றதோ புண்ணியத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்டதான இந்த பகவன் நாமாவை கேட்டுட்டே இருந்தோமையானால் நம்ம பண்ணியதான புண்ணியங்கள்லாம் இங்கே பண்றதுன்னு கொண்டு போய் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. வேற எங்கேயோ இருந்தா கஷ்டம்னு நம்ம பத்திரமா வச்சுக்க முடியாது. பகவான் என்ன பண்ணிருக்க, உங்க மனசுல ஒரு மார்க் பண்ணிருக்க, இதனுடைய பலன் கன்வெர்ட் பண்ணி இங்கேயே கொடுத்து விட்டாங்க. அத கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ல டிபாசிட் பண்ணினாக்கா ஆர்டி போட்டான். எது தங்கம் 1 கிலோ 1 கிராம் வாங்கணும்ட்டு ஒரு வருஷம் ஆர்டி போட்டான். அதுக்குள்ள இவன் என்ன நினைச்சாலும் அது 2 மடங்கு தங்கம் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரியா வரலையே? பகவான் பார்த்தாப்பா, இன்னைக்கு பகவான் நம்ம ராமான்னு சொன்னீங்க, ரைட், இதுக்கு புண்ணியம் இன்னைக்கே கன்வெர்ட் பண்ணி பலமா கொடுத்து விட்டேன். அவர் அன்னைக்கு விலை ஜாஸ்தி ஆகும் என்ன ஆகும் எதுவும் சொல்லல. என்ன பலமோ அந்த பலத்தை மாத்தி அங்க வச்சிருக்காங்க. புஷ்பத்தினுடைய புப்பொடியை கொண்டு வந்து அங்க வைக்கல, அதனுடைய தேனா தயார் பண்ணி தேனை கொண்டு வந்து வச்சிருக்க. நீங்க பாக்கணும் அந்த மது வித்யை பலதாரண்யத்துல சொல்றது அப்படி தேனா மாத்தி வச்சிருக்க. அதே போலதான் நம்ம புண்ணியங்களை எல்லாம் கன்வெர்ட் பண்ணி நமக்கு என்ன சுகம் வேணுமோ அந்த சுகத்தை அங்க வச்சிருக்காராம். அந்த சுகமானது சரியான சமயத்துல நமக்கு வரும். அப்படி இருக்கக்கூடியதான அந்த 2 பதார்த்தங்கள் எது? இந்த ஜீவன் ஒருவன் தேனடையில இருக்கக்கூடியதான தேன் ஒண்ணு. இந்த ஜீவன் அந்த தேனை எப்படி பருகிறானோ அதே போல உங்க புண்ணிய கர்மாவை அனுபவிக்கணும். மது பிராமண வாக்கியை கிருத்வா. அந்த தேனும் அதை பருகக்கூடியதான இந்த ஜீவனும் எப்படி ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காரோ அப்படி பூமியில இருக்கக்கூடியதான சைத்தன்யமும் சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிற பரம்பொருளும் ஒண்ணுதான். ஆகாசத்துல இருக்கிற சைத்தன்யமும் அந்த பரம்பொருளும் ஒண்ணுதான். அப்படின்னு ஒவ்வொரு பதார்த்தத்தோட இந்த பரம்பொருளோட ஈக்குவேட் பண்ணிருக்க. அதான் துவந்த்வ ஏகத்துவம். பூமிக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யமும் பரமாத்மாவும் ஒண்ணுதான். ஜலத்துக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் பரமாத்மாவும் ஒண்ணுதான். உங்க இதயத்துல இருக்கிறவரும் பரமாத்மாவும் ஒண்ணுதான். ஆகையால் பரமாத்மா எங்க இருக்கார்? எல்லாம் இருக்கார். இப்படின்னு சொல்லிருக்க அந்த மது வித்யில மது பிராமண வாக்கியை கிருத்வா சக்ரோபாசனமாசத்ய விபூத்யா. இத பண்ணி என்ன பண்ணிருக்கார்? எஸ்வேவம் பிரம்மணோ வித்யாத் தஸ்ய தேவா சன்வசே. ஸ்ருதி சொல்றது எஸ்து ஏவம் பிராமணா வித்யாத். இந்த தத்துவத்தை யார் அறிகிறாரோ தஸ்ய தேவா அசன்வசே. தேவதைகள்லாம் இவருக்கு கை கட்டி நிற்கிறான். என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஊர்ல யாரும் விரோதி இல்ல. நமக்கு ஊர்ல எல்லாரும் நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. 1000 கண்ணு உங்களை பார்த்துட்டே இருக்கு. என்னென்ன நீங்க வாழ்க்கையில ஒரு அடி முன்னுக்கு கொஞ்சம் வந்துட்டானேன்னு வாழ்ந்து இருக்கு. பார்த்தீங்களா மனுஷன் அவருக்கு என்ன சார், அவர் பாட்டுக்கு என்ன குழந்தைங்களாம் சம்பாதிக்கிறார், சௌக்கியமா இருக்காரு, ஆனந்தமா இருக்கார். இப்படின்னு அவர் பார்த்து ஆனந்தமா இருக்கான்னு சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான். யாரை ஏமாத்தினானோ இப்படி முன்னுக்கு வந்தா இப்படி எல்லாம் சொல்லிட்டு உங்க காதல விழற மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கப்படாது பாருங்க. இது மனுஷியாகிய சுபாவம்.
அதே போல வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கணும், அப்பா ஐயோ பாவம் கஷ்டப்படுறாளே அது சொல்ல மாட்டார். வேணும் சார், அன்னைக்கு எப்படி சொல்லிட்டு இருந்தான் பாத்தீங்களா, பகவான் சரியாத்தான் இவருக்கு சமத்தை கொடுத்த. இப்பவும் வச்சுட்டு இருப்பான், அப்பவும் வச்சுட்டு இருப்பான். உலகத்தை பத்தி நம்பாதீங்கோ. ஆனால் இப்படி இதை தெரிந்து கொண்டவர்களுக்கு சத்திய தேவா அசன்வத்தே, அவருக்கு தேவதைகள்ல வசமா இருக்கார். இவருக்கு யாரும் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இவன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு சகாயம் பண்ணிட்டு இருப்பா. நமக்கு வாழ்க்கையில முன்னேறணுமே ஆனால் நமக்கு முதல்ல சரீரம் ஒத்துழைக்கணும், கையும் காலம் ஒழுங்கா இருக்கணும். எங்க பார்த்தாலும் தலைவலி மூக்க வலி வந்தது என்னத்தை கேட்க முடியும் ஒண்ணு. அதற்கு மனசுல கொஞ்சம் கொந்தளிப்பு குறையணும். எப்ப பார்த்தாலும் மனசுல ஏதாவது மனசு ஹிம்சை பண்ணிட்டே இருந்தாலும் எதை கேட்டாலும் உள்ள போகிறது இல்ல. இத ரெண்டும் போகணுமே ஆனால் வழி என்ன? அத்வந்த்வைகத்வம் யக்ஷமது பிராமண வாக்கியை கிருத்வா சக்ரோபாசனமாசத்ய விபூத்யா. சக்கராதிகள்லாம் இவனை உபாசனம் பண்றாராம், இந்திராதி தேவதைகள் இவனை உபாசனம் பண்றாராம். ஏன்? இவன் உயர்ந்ததான வழியில இருக்க. எந்த தேவதைகள்லாம் மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணிட்டு இருக்க, அந்த மகாவிஷ்ணுவை அனுகிரகம் வேணும். ஸ்திதி காலத்துலதான் அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்க. அந்த பெருமாளா இருக்கிறவர் அவருடைய கவனிப்புனாலதான் நம்ம சௌக்கியமா ஆனந்தமா இந்த ஸ்திதி காலத்துல இருக்க முடியும். ஆகையால் அவளை உபாசிச்சு இருக்காராம். அப்படிப்பட்டதான் இந்த பரமாத்மா. யோ சௌசோகம், அவர் யாரோ அவரைத்தான் நான். அவர் சூரிய மண்டலத்தில் இருக்கிறவரோ இங்க இருக்கிறவரும் நான் தான். சயம் புருஷே யஸ்தாவாதித்யே ச ஏகா சயஸ்தாயம் புருஷே. இந்த மனுஷனுடைய இதயத்தில் இருக்கிற இவரும் யஸ்தாசா வாதித்யே சூரிய மண்டலத்துல யார் இருக்காரோ ஏகா, ரெண்டும் பரமாத்மா தான், அந்த மகாவிஷ்ணு தான். அதனால்தான் சொன்னேன் ஜெயஸ்ததா சமுதிர மண்டல மத்தியவர்த்தின்னு அங்கே இருக்காருன்னு சொன்னேன். உங்க இதயத்துல பரமாத்மா இருக்காருங்கிறதுனா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. கீதையில சொல்லிருக்காரோ இல்லையா? அகம் விபூத்தியா, என்னுடைய விபூதினால சர்வபூத ஆசையஸ்திதா, என்னுடைய இதயத்துல நான் இருக்கேன்னு சொல்லிருக்காரோ இல்லையா? அப்படி அங்க இருக்கிறவன் அவரும் இங்க இருக்கிறவன் நானும் ஒருத்தர் தான். யோசவு சோகம் சோஸ்மி அகமேவா, அந்த தத்துவம் தான் என்று விதுரியம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிலீலே அப்படின்னு அந்த ஆத்ம தத்துவமானது இப்படி வழங்குறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு யோகம் தேஹே சேஷ்டயிதா அந்த கரணஸ்தா சூரியேகாசௌ தாபயிதாதோஸ்மியஹமேவா இது ஆத்மைக்யோபாசனயாயம் விதுரீசும் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. யோயம் தேஹே சேஷ்டயிதா, இந்த சரீரத்துக்குள்ள இருந்துட்டு சரீரத்துல பலவிதமான சேஷ்டைகளை பண்ணிட்டு இருக்க, சேஷ்டைகளை பண்ணும்படி பண்ணிட்டு இருக்க. நான் இருக்கோம், நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, ஏதோ நல்லதுன்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். ஆனா உங்களை நல்லதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். யாரு சாஸ்திரம் வாசிச்சிருக்கா ரொம்ப கஷ்டம். சாஸ்திரம் வாசிச்சதை தெரிஞ்சுக்கிறதுன்னு சில பேரால் தான் முடியும். மற்றவர்கள்லாம் என்ன பண்றாரு, வெறும் பெரியோர்கள் போன்ற வழியில போயிட்டு இருக்க. வர்த்தத்தை காமகாரதா, சாஸ்திர விதி தெரியல, ஆனா ஸ்ரத்தையா பெரியோர்கள் பண்ணிட்டு இருக்கா, அதை நாம் பண்ணணுங்கிற ஸ்ரத்தையோட பண்ணிட்டு இருக்கான். அவன் காம்கத்தின் கிருஷ்ண கச்சதி, அவன் எந்த கதியை அடைகிறான். சாஸ்திரத்தை வாசிக்கிறதுல எப்படி இருக்கோ அப்படித்தான் நீங்க பண்ணணும்னு சொல்லல. சாஸ்திரத்தை வாசிக்க முடியலையே, ஆனா பெரியோர்கள் போன வழியில போயிட்டு இருக்கேனே, எனக்கு ஏதாவது நன்மை உண்டா? பகவான் சொல்ற கவலைப்படாத, உனக்கு சாத்விகமான ஸ்ரத்தை இருந்தது ஏனால் உனக்கு எல்லா க்ஷேமும் உரும்படி நாம் பண்றேங்கிற. சாஸ்திரத்தை வாசிக்கலைனாலும் பெரியோர்கள் போன வழியில ஸ்ரத்தையா நீங்க போயிட்டே இருந்தெல்லாம் உங்களுக்கு நல்லதை நான் காட்டுறேன். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு கைய புழிச்சுட்டு அழைச்சுட்டு போற. நகி கல்யாண கஷ்டு துர்கதின் தாத்த கஷ்டு. நல்ல வழியில வந்தவன் ஒரு நாளும் கெட்ட போக மாட்டான், அவனுக்கு எப்பொழுதும் க்ஷேமம் நடந்து கொண்டே இருக்கு. ஆரம்பிச்சு விட்டாலும் அவனுக்கு ஒரு உயர்ந்ததான ஒரு பிராமண குலத்திலேயோ அல்லது ஒரு கத்திரிய குலத்திலேயோ எல்லா வசதிகளோடும் இருக்கக்கூடியதான இடமாக அவனுக்கு கொடுத்து தத்ரகம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதைகம். போன ஜன்மம் அவன் எது வரைக்கும் வாசிச்சானோ அதுல இருந்து ஆரம்பிச்சு முதல்ல இருந்து மறுபடியும் ஆயில இருந்து ஆரம்பிக்கல.
இங்க வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சோம்னா எந்த ஜன்மால வார்த்தைகளோ ஞாபகம் வந்துடும். தத்தம் புத்திதம் யோகம் லபதே பௌர்வதைகம் எததேத தத்தோ பூயா. மறுபடியும் ட்ரை பண்றானா. சம்சித்தம் லபதே அர்ஜுனா, இந்த ஜன்மாவிலேயே சித்தி அடைகிறார். திடீர்னு நம்ம நினைக்கலாம் 60 வயசு விட்டோமே, சின்ன வயசுல 5வது வயசுலயே ஆரம்பிச்சிட்டோமே, அப்பவே பிலாசபி எடுத்துட்டு இருக்கணுமே. உங்க கையில இல்ல. பகவான் நீங்க பண்ணினதான புண்ணியத்தினுடைய செயலால அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆனா அதை நம்ம ஆரம்பிச்சோம்னா பல பிறவைகள்ல நாம அப்பப்ப பண்ணினதான புண்ணியங்கள்லாம் உன்னா சேர்ந்து இந்த ஜன்மாவில சம்சித்தம் லபதே அர்ஜுனா, சித்தியை அடையிறதுன்னு சொன்னார் அல்லவா. அதே மாதிரி யோகம் தேகே சேஷ்டைதா, சரீரத்துக்குள்ள இருந்த எல்லா சேஷ்டைகளையும் நம்மள பண்ணும்படி பண்றார். திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு ஆரம்பிக்கிறான், ஏதோ இங்க போகணும் அங்க போகணுங்கிறான், புண்ணிய கஷேத்திரத்துக்கு போறான், நல்ல ஒரு தர்சனம் கிடைக்கிறது, மகான்களுடைய ஒரு சஞ்சோகம் ஏற்படுறது, அந்த பகவானுடைய திருநீரையோ அவருடைய பிரசாதத்தையோ நம்ம எடுத்துட்டோமையான அதனால இவனுக்கு மனசு சுத்தி ஆறுது. தெரியாம அவனுக்கு வேதாந்த கிளாஸுக்கு வரான். பகவான் நம்ம கேட்கிறா, ஒரு நாளைக்கு கேட்க தொடங்கின பிறகு மறுபடியும் கேட்கணும் எனக்கூடியதான எண்ணம் உண்டாகிறது. இப்படி எல்லாம் தூண்டுறவர் யாரு? பரமாத்மா. யோகம் தேஹே சேஷ்டைதா அந்த கரணஸ்தா. எங்க இருக்கார் சார் அவர்? தலையில இருக்காரா இல்ல வேற எங்காவது இருக்காரோ? அந்த கரணஸ்தா, இந்த இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட் மனசு அதுலயே இருக்க. அவர் உங்களை தூண்டல, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு இன்னொருத்தர் ஹிம்சப்படுத்துறாவது பண்ணல. சில பேர் நச்சரிச்சுட்டே இருப்பா, இந்த பண்ணு 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 பண்ணு. இந்த குழந்தைய அந்த அம்மா படி 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 என்ன பண்றது? அந்த குழந்தையும் பார்க்கல, 2 நிமிஷம் ஆச்சுன்னா அம்மா எதிர்க்கவே ஓடி போயிட்டான், தலைவலின்னு படுத்துக்கலாம். இப்ப ஒண்ணு அம்மா பண்ண முடியாது. முழுக்க என்ன ஆச்சுன்னு அப்படி ரொம்ப ஹிம்சப்படுத்த விடாது. பகவான் பாக்கிறாரா, உங்களுக்கு எப்படி சொன்னா இன்பமாக நீங்களே பண்ணுவீங்களோ அப்படி பண்ணுவேன். ஆனா பகவான் ஆனவர் கையில கம்பு வச்சுட்டு, தடி கம்பு வச்சுட்டு உங்களை பண்ணலையா, உங்க மனசுலயே நல்ல எண்ணம் வரும்படி பண்ணிவிடுவார். புத்தியாகம் ஜெயந்தி தம், அந்த புத்தியோட சேர்த்து வைக்கிற இது நமக்கு நல்லதுன்னு உங்களுக்கு எண்ணம் வரும்படி பண்ணிவிடலாம். பண்ணினதுன்னா என்ன ஆச்சுன்னா நீங்களே போக ஆரம்பிச்சு, பில்லிங்லயும் நீங்க ஆரம்பிச்சிரு. அதான் அதோட மட்டும் இல்ல, சூரியனுக்குள்ள இருக்க எதற்காக? உங்களுக்கு சரீரம் சத்தியமா இருக்கு. கண்ணோ மித்ரம் வருணா, சூரியனிடத்துல இருக்கார், ஜலத்துல இருக்கார். எதுக்குன்னு உங்க சரீரத்துல எல்லா விதமான பாகங்களும் ஒழுங்கா நடக்கட்டும். தினந்தோறும் வேதாந்தத்தை கேட்டுட்டே இருந்தீர்களால் சரீரத்துக்கு பலம் வரும். சரீரத்துக்கு பலம் வர மட்டும் இல்ல, மனசுக்கு சாந்தி ஏற்படும். இந்த 2க்கு மேல அறியாமலேயே புண்ணியம் வந்து சேரும். புண்ணியத்தினால சகல க்ஷேமங்களும் அடையலாம். அப்படி இது ஆத்மைக்கியோபாசனையா எம் விதுரீசம். இப்படி ஆத்மைக்கியோபாசன அகங்கிரக உபாசனத்தினால் எம் விதுரீசம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே அப்படின்னு சம்சாரத்துல இருட்டை போக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவை வணங்குகிறேன் அப்படின்னு 31 ஸ்லோகமாச்சு. அடுத்த வாரம்